நான் பாஸ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டா பேச போறது. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஐயா எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. ஆ ஐயா ஐயா பொன்னையா ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமா இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் பண்ணாங்க. ஸோ ஏடி பஞ்சாயத்து ரிலேட்டடா உள்ள அந்த பஞ்சாயத்துல இருக்கிற நுணுக்கங்கள், டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிறது, அப்புறம் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் பத்தியுமே சொன்னாங்க. அந்த இன்டர்வியூ டைம்ல சரிங்களா? அது மட்டும் இல்லாம மோட்டிவேஷன்ஸ் குடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்ப அந்த இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ. அது மட்டும் இல்லாம ஐயா கிட்ட படிச்சவங்க இப்ப ரீசென்ட்டா வந்து ஒரு டிஎஸ்பியாவும், ஒரு டிசியாவும் 2 ஏடி பஞ்சாயத்தாவும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ குரூப் 1ல இந்த டிஎன்பிசிக்குள்ள. ஸோ அவங்க பர்சனலா எல்லாருமே எங்க ஃப்ரெண்டு தான். எல்லாருமே பர்சனலாவே சொன்னாங்க. அவங்க சொன்ன அந்த கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆ ஒ எ ஒர்க் பண்ணும்போது அந்த ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குன்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அத போய் அங்க போய் சொல்லும்போது, அந்த கொஸ்டின் கரெக்ட்டான ஒரு ஆன்ஸரா இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. அடுத்து அடுத்து வந்து பாலமுருகன் ஐஆர்எஸ் சாரு. ஸோ அவங்கள பத்தி சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எங்களுக்கு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்ப அந்த ரிசல்ட் வந்து அடுத்து 2 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சார மீட் பண்ற வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தயக்கமா தான் இருந்தேன். நான் உங்களுக்கு தெரியும் தமிழ் மீடியம் குடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்டின்றது மிகப்பெரிய தயக்கம் இருந்துச்சு. சரிங்களா? சார பார்க்கும்போதே நான் சொல்ற ஒரு சின்ன இன்சிடென்ட் தான். கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் கேட்பாங்க. ஆனா நம்ம வந்து ஏதாவது தப்பு செஞ்சோம். அதாவது நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம டேஃப்ன்னு சொல்லுவாங்க. டீட்டெயில்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம்ன்னு சொல்லுவாங்க. இன்டர்வியூ அப்ளை பண்ணும்போது. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, சில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியாம சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்கும். அது வந்து அங்கங்க ஒளிஞ்சிருக்கும். எப்படியாவது டிஃபரண்டான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அத வந்து கிரிட்டிக்கலா கேட்கிற மாரி ஒரு கொஸ்டின்ஸ் வாய்ப்பு இருக்கும். நவீனோட டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் அவரோட இன்டர்வியூலயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜிமெயில் ஐடி பக்கத்துல வாண்டான் அப்படின்னு குடுத்திருந்தாங்க. ஸோ அவர வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அப்பவே கேட்டுருக்கலாம் சார். ஆனா கேட்கல. கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கேட்டாங்கன்னா டென்ஷன் ஆவாங்க. அது தேவையில்லாத பிரஷர கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது தப்பு செஞ்சாலும் அத நோட் பண்ணிட்டு, அங்கேயே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணாம வெளியில வந்ததுக்கப்புறம், ஸோ இந்த மாரியெல்லாம் கொஸ்டின்ஸ்க்கு இப்படி ஆன்சர்ஸ் பண்ணணும். ஆன்சரும் எங்களுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? நம்ம வந்து தப்பு பண்ணத மட்டும் சுட்டிக்காட்டாம, அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க இப்படி பண்ணா நல்லாருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் டைமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் நானு. ஸோ என்னோட என்டையர் இன்டர்வியூ பிரிப்பரேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ என்னோட தப்பு பண்ணது மட்டும் இல்லாம, அந்த தப்புக்கு ஏத்ததுக்கு என்ன மாத்தணும் அப்படின்றதும், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் உங்களோட டாஃப்லலாம் இருக்கு. அதையும் நீங்க வாட்ச் பண்ணுங்க. அத வந்து பார்த்தீங்கன்னா மாத்திக்கோங்க அப்படின்னு சொன்னது ரொம்ப அ பெரிய விஷயம். அந்த மாரி வந்து ஹெல்ப் பண்றது அப்படின்றது. ரொம்ப நன்றி. அப்புறம் சார் செந்தில்வேலன் ஐயர் சார் வந்து பார்த்தீங்கன்னா, 2 தடவ சார் கிட்ட வந்து இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அவரோட மாக் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா, 2 தடவும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்து 2 தடவுமே அவர் பார்த்திருந்தாரு. ஸோ என்னோட கான்ஃபிடன்ஸ பூஸ்ட் பண்றதுக்கு மோட்டிவேஷன்ஸ் என்ன இப்படிலாம் கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்காத, நல்லா கான்ஃபிடென்ட்டா பேசு, தைரியமா பேசு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி 2 தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணாரு. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐயா சிவகுமாரன் ஐயா உங்களுக்கு தெரியும். நமக்கு எல்லாருமே நம்ம இங்கே தான் இருந்திருந்தோம். நான் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. நான் இங்கே தான் இருந்திருந்தேன். ஸோ 2016ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சென்னைக்கு வந்திருந்தேன் அப்படின்ட்டு. சென்னைக்கு வந்திருக்கும்போது அண்ணா நகர் வரும்போது எங்க வர்றது அப்படின்னு யோசிக்கும்போது தான் ஃபர்ஸ்ட் ஐயாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஆப்ஷன்ல வந்து நான் தமிழ் ஆப்ஷன்ல எடுத்திருந்தேன். ஸோ தமிழ் ஆப்ஷன் எடுக்கும்போது தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து பாடம் எடுக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம், பரமக்குடி. நான் வந்து மதுரை. ஐயா கிட்ட வந்து கேட்டேன், "ஐயா ஏதாவது உதவி பண்ணுங்க முடியுமா?" அப்படின்னு சொன்னேன். "நீ வாங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்கன்னு" சொன்னாங்க. அதுவும் இல்லாம அங்க நம்ம அவரோடயே தங்கி படிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சரிங்களா, ஒரு 1 1/2 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து எந்த ஒரு காசுமே வாங்கல. சரிங்களா, அப்போ வாங்காம வந்து பார்த்தீங்கன்னா, காலையில 7 மணிக்கு இப்பவும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். காலையில 7 மணி கிளாஸ் இருந்துச்சு. ஸோ அந்த கிளாஸ்லாம் அட்டெண்ட் பண்ணது. அப்பலாம் அட்டெண்ட் பண்ணி பேப்பர் கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணி தமிழ்ல எழுதுறதுனால ஐயாவும் தமிழ்ல எழுதியிருந்தாரு அப்போ இருக்கும்போது. ஸோ அதனால எனக்கு அந்த வழிகாட்டுதல் குடுத்தாரு. ஐயா வந்து இளம்பவத் ஐஏஎஸ் அவங்களையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னைய மாரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணாங்க. ஸோ அவங்களும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 2016 அப்போ. ஸோ அவங்களுக்கு இதே மாரி ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு. அப்போ நானும் உங்கள மாரி கீழ உட்காந்து தான் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா, ஸோ அவரோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப பூஸ்ட்டா இருந்துச்சு. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல ஐயா தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ்மெண்ட் அந்த இது போட்டு குடுத்தாங்க. சரிங்களா, ஸோ அங்கருந்து தான் தொடங்குனது எல்லாமே. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ரிப்பரேஷன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான சப்போர்ட், ஃபினான்ஷியல் சப்போர்ட்டா இருக்கட்டும், எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஸோ எப்பலாம் நம்ம வந்து டவுன் ஆகுறோமோ, அந்த மாரி எல்லா விதமான உதவிகளுமே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட பேப்பர் கரெக்ஷன்ஸா இருக்கட்டும், ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேயும் வந்திருந்தாங்க. ஸோ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்தும் ட்ரெயின் பண்ணாங்க. நமக்கு வந்து தமிழ் ஆப்ஷன்ல
ஹாஸ்டல் நாங்கள் வந்து மெயின்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கேயும் வந்து ட்ரெயின் பண்ணாங்க. நம்மளோட பேப்பர் கரெக்ஷன் வாங்கிட்டு வந்து திருத்தி கொடுத்துட்டு வந்து திருப்பி வந்து கொடுப்பாங்க. ஸோ ரெகுலராக அந்த ஃபாலோ அப்பும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெடிகேஷன். நான் இங்கே வந்துட்டேன், நான் சார் எப்படியா வந்து மாற்றி என்ன இந்த வாட்டி கிளியர் பண்ண வச்சிருங்க சார் என்ன அப்படி சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் தயக்கங்கள் இருந்துச்சு நிறையாவே ஆரம்பத்தில். ஆனால் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தயக்கங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும், அதாவது ஒவ்வொரு நாளும் கொஸ்டின்ஸ் எழுதி கொடுத்து அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ண வச்சு என்னை கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க வச்சு அதுக்கப்புறம் மோட்டிவேஷன், நம்ம எப்படி நடந்து வரோம் எப்படி மூவ் பண்ணுறோம் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ என்ன லாஸ்ட் இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு மறுநாள் காலையில் வரைக்கும் காலையில் கால் பண்ணி இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்தால் இப்படி மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரும் படிச்சுட்டு என்கிட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இன்டர்வியூ போய்கிட்டு இருக்கேன், காரில் போய்கிட்டு இருக்கேன், சார் வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் சார் வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கிறேனோ இல்லையா அவர் அதிகமாக படிச்சுட்டு இருந்தார் இன்டர்வியூக்காக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது அந்த சாரோட அர்ப்பணிப்பு எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணதுக்காக மிகப்பெரிய நன்றி சார். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இதுதான். ஸோ உங்ககிட்ட சொல்லிக்கிறது ஒன்று தான் சரிங்களா. ஸோ இந்த எக்ஸாம் வந்து 3 டைப்பாக இருக்கும், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ப்ரிலிம்ஸு, மெயின்ஸ், இன்டர்வியூ. அதில் மெயின்ஸு இன்டர்வியூ இந்த எக்ஸாம் அப்படியே தலைகீழாக வச்சுக்கோங்க. இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்றது கம்பேரிட்டிவாக ஈஸி தான் சரிங்களா. ஸோ கான்ஃபிடன்ஸ் மட்டும் பூஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் எனக்கு கிடைச்ச மாதிரி நான் கூட 165 மார்க் எடுத்தேன் இன்டர்வியூவில். ஆனால் நாங்கள் தமிழரசில் 200 மார்க் 201 எடுத்தாங்க. ஸோ அது அவங்களோட ஹார்ட் ஒர்க், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த மார்க் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இன்டர்வியூ கம்பேரிட்டிவாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்மளால் சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக ஈஸி தான். ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸை கம்பேர் பண்ணும்போது மெயின்ஸ் ஈஸியாக இருக்குது. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ரைட்டிங், இந்த பர்சன்டேஜன் எப்படி எழுதுகிறோம், எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதுறோன்றதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா. மெயின்ஸுக்கு நான் ஒரே ஒரு சின்ன இன்புட் மட்டும் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. டாப்பர்ஸ் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் இருக்குது ஆன்லைனில், ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. அந்த பேப்பர்ஸ் எடுத்து அதே மாதிரியே நீங்களும் எழுத பாருங்கள் நீங்கள் சரிங்களா. அதை எப்படின்னா நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா, அவங்க பேப்பர்ஸ் நான் இப்போ ஒரு எத்திக்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறேன்னா டாப்பர்ஸ் ஒரு டாப் 5 ரேங்க், அது தமிழ் மீடியம் தான் நான் எழுதுறது சரிங்களா. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்டோட எந்த லெவல்லையும் நம்ம குறை வச்சிருக்கக்கூடாது. குறை வச்சோம்னா நமக்கு எப்படி மார்க் வருன்றதுனால எந்த விதத்துலையும் பாயிண்ட் வைஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னாலும் இன்ட்ரொடக்ஷன்னாலும் கண்டென்ட் வைஸில் எந்த இடத்துலையுமே குறை வச்சிருக்க மாட்டேன். கண்டென்ட் அந்தளவுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும், அப்போ தான் நமக்கு மார்க் வருன்றதுனால அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் சரிங்களா. ஸோ அதனால் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாப் 10 ரேங்க்கில் உள்ளவங்க அவங்களோட லேட்டஸ்ட் பேப்பர் பாருங்கள். அவங்க லேட்டஸ்ட்டாக லாஸ்ட்டாக எக்ஸாம் அப்போ அதாவது அந்த வருஷம் கிளியர் பண்ணாங்கன்னா மெயின்ஸுக்கு முன்னாடி கொடுத்த மோக் டெஸ்ட்டோட பேப்பரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். பொதுவாக எத்திக்ஸ் கொஸ்டின்லாம் வந்து அடுத்த வருஷம் சேஞ்ச் ஆகாது, சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த சிலபஸை எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து எழுதுங்க சரிங்களா. ஆன்சர்ஸ் எழுதிட்டு அவங்க ஆன்சரையும் உங்கள் ஆன்சரையும் செக் பண்ணுங்கள், எந்த இடத்துல வேரியேஷன் ஆகுது. நீங்கள் பார்க்காம எழுதுங்க, அவங்க எழுதின கொஸ்டினை எடுத்துகிட்டு நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதிட்டு அவங்க ஆன்சரும் உங்கள் ஆன்சரையும் செக் பண்ணுங்கள், எங்கே வேரியேஷன்ஸ் இருக்குன்றதை மட்டும் நோட் பண்ணுங்கள். ஸோ வேரியேஷன்ஸை நோட் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கைடன்ஸ் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஃபரன்சஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸா இல்லை நம்பர் ஆஃப் கண்டென்ட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கா அப்படின்ற ப்ராப்ளம் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் சரிங்களா. இதுதான் மெயின்ஸ்ன்றது இந்த ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டடி ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஒரு டீம் ஒர்க்காக இருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டீம் ஒர்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எனர்ஜி கொடுக்கும், நமக்கு வந்து எனர்ஜி ஷேர் பண்ணுவாங்க. அது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், நமக்கு ஒரு காம்படிட்டிவ் களம்ன்றது ஒன்று வேணும். நம்ம தனியாக படிக்கிறத விட ஒரு களம்ன்றது வேணும். அந்த களத்தை நீங்களே இண்டிவிஜுவலாக உருவாக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் ஆகும். அவங்க பண்ண தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் பண்ண தப்பை அவங்க பண்ண மாட்டாங்க. உங்களை காலைல எழுப்பி விட்றதுலேருந்து காலைல நைட்டு லேட்டாக தூங்க போகிற வரைக்கும், உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுற வரைக்கும், உங்கள் பிரச்சனையை பற்றி கேட்குற வரைக்கும், உங்கள் வீட்டு பிரச்சனையை பார்த்துக்கிற வரைக்கும், உங்களுக்கு கன்சிஸ்டண்டாக படிக்கிற வரைக்குமே இந்த டீம் ஒர்க்குன்றதா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இந்த டீம் ஒர்க்குன்றது ஆர்டிஃபிஷியலாக வராது, நேச்சுரலாக தான் கிரியேட் பண்ணணும். லைக் மைண்டட் பீப்புள் கிட்ட பேசுறது மூலமாக நம்ம கிரியேட் பண்ண முடியும் சரிங்களா. இது ஒன்று, டீம் ஒர்க்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாக படிப்போம், இண்டிவிஜுவலாக படிப்போம். என்னோட இதில் இண்டிவிஜுவலாக படிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாமல் போயிடும் சரிங்களா. நம்ம மாதிரி என்னென்ன இருக்குது, இதோட ட்ரிக்ஸு அது ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றதுலாம் தெரியாமல் போயிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த களத்துக்குள்ளே வந்து படிங்க, ஒரு காம்படிட்டிவ் ஃபீல்டுக்குள்ளே வந்து படிங்க. அதான் ஒரு டீம் எங்கே அதிகமான ஒரு பெரிய போட்டியாளர்கள் அதிகமாக எங்கே இருக்காங்க, நம்மளை விட அதிகமாக வெற்றியாளர்கள் எங்கே இருக்காங்க, அவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு படிங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தவறுகள்லாம் எனக்கு தெரியும். 2018 தான் எனக்கு வந்து 2019 தான்
சாரி 19 நல்ல மார்க் எடுத்திருந்தேன். ஜிஎஸ்ல 112 எடுத்திருந்தேன். ஆனா 2018ல தான் எனக்கு வந்து ஆங்கிலம் வந்து சரியா வாசிக்க தெரியாதுன்னு அப்பதான் தெரிஞ்சது. பிரிலிம்ஸ் குடுத்ததுக்கு அப்புறம். ஸோ 2 அட்டெம்ப்ட்க்கு அப்புறம் தான் என்கிட்ட இருக்க ப்ராப்ளம் தெரிய வந்துச்சு. சரிங்களா? ஸோ அப்ப நம்மளோட ப்ராப்ளம் தெரியாமயே நம்ம பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லாரும் சொல்லுவாங்க. அத நம்ம இக்னோர் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு. அத இக்னோர் பண்ணுவோம். ஆனா அத எப்போ நம்ம ரியலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்த மாத்துறதுக்காக ஒர்க் அவுட் பண்றோமோ, அன்னைக்கே கிளியர் பண்ணிருவோம் நம்ம எக்ஸாம். சரிங்களா? அது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு அகைன் பிரிலிம்ஸ் வந்து டஃப்பான ஒரு இதான். பிரிலிம்ஸ பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒர்க் தான். அந்த 55 மார்க் வரைக்கும் நீங்க கரெக்ட்டா ஆயிடலாம். 55 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்க முடியும். ஸோ நெகட்டிவ் ஒரு 30 கொஸ்டின், 35 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாகும். சரிங்களா? அந்த பிரேக் டவுன் பண்றது, அந்த 55 கொஸ்டின்ஸ்லேருந்து அத பிரேக் டவுன் பண்ணி அடுத்து நெறையா மார்க்ன்றது ரொம்ப பெரிய சேலஞ்சஸா இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல தான் நம்ம சொன்னது, அந்த ஸ்ட்ராட்டஜி. ஸோ என்ன மாரி ஒர்க் அவுட் பண்ணணும், நம்ம ஏற்கனவே டீகோட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். பேப்பர்ஸ் எல்லாருமே யுபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டீகோட்ஸை மட்டும் பார்த்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் உங்கள் மார்க்கை. சரிங்களா? சரி, ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நானும் இதே இடத்துல தான் உட்காந்துருந்தேன். ஐயா இளம்பவத் ஐஏஎஸ் அவரோட ஸ்பீச் கேட்டுட்டு இருந்தேன். ஐயா தான் அப்பயும் வந்து பாராட்டுலாம் நடத்துனாங்க அவருக்காக, இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் இதே இடத்துல இருக்கீங்க. அடுத்து நீங்கள் இங்கே வருவீங்க. சரிங்களா? ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் நன்றி.